எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டேலியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கான்ஃபிகரேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ என்ன அப்படின்னா நம்ம யூஸ்வலா வந்து டேலியில வந்து ரிப்போர்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்போங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பர்ச்சேஸ் ரிப்போர்ட், சேல் ரிப்போர்ட், இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட் இந்த ரெண்டு ரிப்போர்ட்டுங்க. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். எக்ஸாம்பிளுக்கு அது எப்படி அப்படின்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்குள்ள போயிட்டு அக்கௌண்ட்ஸ் புக் இல்லைங்க. ஸோ இது இங்க சேல் ரிஜிஸ்டருக்குள்ள போறோம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சேல் ரிஜிஸ்டருக்குள்ள வேல்யூஸ் வருது. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல கிராஃப் வருது இல்லைங்களா? ஸோ மந்த் வைஸ் எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேல் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிற இந்த கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டா வரும். ஸோ அதே மாதிரி பர்ச்சேஸ் ரிஜிஸ்டருக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா எனேபிள் ஆயிருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா வேல்யூஸ் கூட சேர்ந்து உங்களுக்கு இந்த ரிப்போர்ட்ல வந்து வந்துட்டு இருக்கும். இது வந்து ஒரு சிலருக்கு வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. இது எப்படி ரிமூவ் பண்றதுன்னு நினைச்சிருப்பீங்க. அது சின்ன கான்ஃபிகரேஷன் தானுங்க அதை வந்து டிசேபிள் பண்றதுக்கு. என்ன அப்படின்னா F1 ஹெல்ப்புக்குள்ள போயிட்டு இந்த இடத்துல செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? செட்டிங்ஸ்குள்ள போங்க. இந்த இடத்துல டிஸ்பிளே ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஷோ கிராஃப்ஸ் இன் மந்த்லி சம்மரிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ல இருக்குங்க. இதை கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா நோ ஆயிரும். கண்ட்ரோல்லே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து இப்போ டிசேபிள் ஆயிரும். ஜஸ்ட் நீங்க எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியே வந்தீங்க. வெளியே வந்துட்டு திருப்பி பர்ச்சேஸ்க்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டிசேபிள் ஆயிருச்சு. அதே மாதிரி தான் நீங்க சேல் ரிஜிஸ்டருக்குள்ள போனீங்கனாலும் அந்த ஆப்ஷன் வந்து இருக்காதுங்க. ஸோ இதை வந்து ஒரு சிலருக்கு தேவைப்படாது, இது எப்படி ரிமூவ் பண்றதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன இந்த ஆப்ஷனை வந்து நீங்க டிசேபிள் பண்றது மூலமா இந்த ஆப்ஷனை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இங்க டேலியில இருந்து இந்த கிராஃபை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி திருப்பி நம்மளுக்கு இந்த கிராஃப் வேணும்னு நீங்க நினைச்சீங்கனாலும் திருப்பியும் நீங்க F1 ஹெல்ப்புங்க, செட்டிங்ஸ், ஸோ டிஸ்பிளே, இதுக்குள்ள இந்த ஆப்ஷன் ஷோ கிராஃப்ஸ் இன் மந்த்லி சம்மரிஸ் வந்து நோ இருக்கிறத திருப்பி என்டர் கொடுத்தீங்கன்னா எஸ் ஆயிரும். கண்ட்ரோலே கொடுத்து சேவ் பண்ணிட்டு திருப்பி வெளியே வந்துட்டு எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துட்டு சேல் ரிஜிஸ்டருக்குள்ள வந்தீங்கன்னா கிராஃபிங்க எனேபிள் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரியும் அதே மாதிரி உங்களுக்கு எனேபிள் ஆயிக்குங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சின்ன கான்ஃபிகரேஷனை யூஸ் பண்ணி நீங்க எதாவது ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி வேணா ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க டேலியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் டேலியை நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.